வணக்கம். இந்திய பொருளாதாரம் பற்றி நீங்க பார்க்குற செய்திகள் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம். ஆமா. ஒரு பக்கம் 2047க்குள்ள இந்தியாவை $30 டிரில்லியன் பொருளாதாரமா மாறும்னு ஒரு பெரிய இலக்கு. பிரம்மாண்டமான இலக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ரூபாயோட மதிப்பு சரிஞ்சு ஒரு டாலருக்கு $91 தாண்டிடுச்சுன்னு செய்தி வருது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்னதான் நடக்குது? இத சரியா புரிஞ்சுக்க நாம இன்னைக்கு இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் கொடுத்த ஒரு விரிவான உரையாடல அலச போறோம். ஓகே. ரூபாயின் மதிப்பு, பணவீக்கம், கல்வி, உற்பத்தி துறைன்னு பல முக்கியமான விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. நம்ம நோக்கம் இந்த சிக்கலான விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான பார்வையை உங்களுக்கு எளிமையா கொடுக்கறது தான். சரி, அப்போ முதல்ல இந்த ரூபாய் மதிப்புல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ரூபாய் வரலாறு காணாத வீழ்ச்சின்னு படிக்கும்போது நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு பொருளாதாரம் ஏதோ தப்பா போகுதுன்னு ஒரு பயம் வருது இல்லையா? ஆமா, இயல்புதான். இதோட உண்மையான தாக்கம் என்ன? இதுல ஒரு சுவாரஸ்யமான பார்வை இருக்கு. அந்த உரையாடல்ல சொல்றபடி ரூபாயோட மதிப்பு குறைகிறது இந்தியாக்குள்ள ரூபாயில செலவு பண்றவங்கள நேரடியா பெருசா பாதிக்காது. நேரடியா பாதிக்காதா? இல்ல, ஆனா இறக்குமதி பண்ற பொருட்களோட விலை அது அதிகமாகும். இப்போதைக்கு நல்ல விஷயமா உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை பெரிய அளவுல ஏறாம இருக்கு. உள்நாட்டுல உணவுப் பொருட்களோட விலையும் கட்டுக்குள்ள இருக்கு. அதனால இத ஒரு சரியான நேரத்துல வந்த ரூபாய் வீழ்ச்சி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு நிமிஷம், அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. மதிப்பு குறைறது எப்படி ஒரு நல்ல விஷயமா இருக்க முடியும்? நல்ல கேள்வி. இங்க நல்லதுன்றது பெரிய பாதிப்பு இல்லாம இந்த சரிவை நாம தாங்கிக்க முடியுதுங்கிற அர்த்தத்துல தான். ஓ, அப்படிங்களா? யோசிச்சு பாருங்க, இதே சமயத்துல கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $150 போயிருந்தா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாகிருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்ல. சரிதான். அதனால மற்ற பாதிப்புகள் வர்றதுக்கு முன்னாடி இந்த சரிவுக்கான காரணத்தை புரிஞ்சிக்க நமக்கு அவகாசம் கிடைச்சிருக்கு. சரி, அப்போ அந்த நீண்ட கால காரணத்துக்கு வருவோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி $8 இருந்த டாலர் இன்னைக்கு $91. இதுக்கு என்ன காரணம்? சும்மா தானா நடக்கலையே. நிச்சயமா இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான பொருளாதார காரணம் இருக்கு. அதுதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பணவீக்க வித்தியாசம். பணவீக்க வித்தியாசமா? அதாவது இன்ஃப்ளேஷன் டிஃபரன்ஷியல். ஆமா, அதேதான். ஓகே, அத கொஞ்சம் விளக்க முடியுமா? பணவீக்கத்துக்கும் ரூபாய் மதிப்புக்கும் என்ன நேரடி சம்பந்தம்? சிம்பிளா சொல்றேன். போல 40 வருஷத்துல இந்தியாவோட சராசரி பணவீக்கம் அமெரிக்காவை விட ஒவ்வொரு வருஷமும் சுமார் 3% அதிகமாயிருந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 3%? ஆமா. அப்படின்னா என்ன? இந்தியால $100 வாங்குற பொருளோட விலை அடுத்த வருஷம் $106 மாறுதுன்னா அமெரிக்கால $100 வாங்குற பொருளோட விலை $103 தான் மாறுது. காலப்போக்குல எந்த பணம் தன்னோட வாங்கும் சக்தியை வேகமா இழக்குதோ, அதாவது நம்ம ரூபாய், அது மெதுவா இன்னொரு பணத்துக்கு எதிரா மதிப்பு குறையும். ஓ, இது ஒரு நதி மெதுவா ஒரு பாறை அரிக்கிற மாதிரி. சரியா சொன்னீங்க. வருஷம் வருஷமா நடக்கிற ஒரு விஷயம். ஆஹா, இப்போ புரியுது. இது திடீர்னு ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. அப்ப இந்த சூரியகுமார் யாதவ் உதாரணம் எதுக்கு வருது? அது ஒரு அருமையான ஒப்பீடு. இப்போ ரூபாய் 91ல இருக்கிறது சூரியகுமார் யாதவோட தற்காலிக ஃபார்ம் அவுட் மாதிரி. சரி. இதுக்கு காரணம் அமெரிக்கா வட்டி விகிதத்தை ஏத்துறது மாதிரி உலக அளவுல நடக்கிற விஷயங்கள். ஆனா இந்தியாவோட கிளாஸ், அதோட அடிப்படை பலம். ஆமா, அதோட அடிப்படை பலம் நம்மளோட வேகமான ஜிடிபி வளர்ச்சி, யுவ சக்தி, இதுதான் உண்மையான திறமை. அந்த உரையாடல்ல சொல்ற கருத்து என்னன்னா, ஃபார்ம் தற்காலிகமா மாறலாம், ஆனா கிளாஸ் நிரந்தரம். அதனால இந்தியாவோட அடிப்படை வலுவா இருக்கிறதால ரூபாயோட மதிப்பும் காலப்போக்குல அதோட உண்மையான பலத்தை காட்டும். சரி, இந்த அடிப்படை பலத்துல பணவீக்கமும் ஒரு முக்கியமான அங்கம். நாம கச்சா எண்ணெயிலிருந்து லித்தியம், கோபால்ட் வரைக்கும் நிறைய இறக்குமதி பண்றோம். இந்த பொருட்களோட விலையை நாம கட்டுப்படுத்த முடியாதப்போ பணவீக்கத்தை எப்படி சமாளிக்கிறது? இங்கதான் நம்ம பார்வை மாறணும்னு அந்த உரையாடல் சொல்லுது. நாம பெட்ரோல், டீசல் விலை மேலதான் அதிக கவனம் வைக்கிறோம். ஆமா, அதுதானே தினமும் ஏறுது இறங்குது. ஆனா ஒரு சராசரி இந்திய குடும்பத்தோட மாச செலவுல பெட்ரோலுக்கான பங்கு வெறும் 5-10% தான். அப்படியா? ஆனா உணவுப் பொருட்களுக்கு 40% வரைக்கும் செலவு பண்றோம். அதனால இறக்குமதி பொருட்களோட விலையை விட உள்நாட்டுல காய்கறி, அரிசி மாதிரி, ஆமா, அந்த பொருட்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுல இருக்கிற தடைகள், அதாவது விநியோக சங்கிலி, சப்ளை செயின் பிரச்சனைகள். அதேதான். அந்த சப்ளை செயின் பிரச்சனைகள் தான் பணவீக்கத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இது ஒரு மேக்ரோ பார்வை. ஆனா தனிப்பட்ட மனிதர்களோட வாழ்க்கைய பார்த்தா நிலைமை வேற மாதிரி இருக்கு. உங்க வீட்ல வேலை செய்யற ராஜு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சின்ன மருத்துவ செலவு வந்தா கூட
அது அவரை கடனுக்குள்ள தள்ளி வறுமைக்கு கொண்டு போயிடுது. இந்த மாதிரி கதைகளை நாம எப்படி எடுத்துக்கிறது? இந்த கதைகள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவை, அதுல மாற்று கருத்தே இல்ல. அந்த உரையாடல்லையும் இதை ஏத்துக்கிறாங்க. சரி. ஆனா அதே சமயம் பொருளாதார நிபுணர் டேனியல் கானமேன் சொன்ன ஒரு உவமையும் குறிப்பிடுறாங்க. என்ன உவமை அது? ஒரு கிண்ணம் நிறைய செர்ரிப்பழம் இருக்கு, அதுல ஒரே ஒரு கரப்பாம்பூச்சி விழுந்தா கூட நாம அந்த கிண்ணத்தையே தொடமாட்டோம். ஒரு நிமிஷம், அந்த உவமை கொஞ்சம் கடுமையா இல்லையா? அதாவது அந்த ராஜுவோட கதை தான் அந்த கரப்பாம்பூச்சின்னு சொல்றாங்களா? இல்ல அப்படி அர்த்தம் இல்ல. அந்த கதை உண்மையா இருக்கும்போது மத்த நல்ல விஷயங்களை பேசி என்ன பிரயோஜனம்? நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விவாதம். அந்த உவமையோட நோக்கம் தனிப்பட்ட சோகங்களை மறுக்கிறது இல்ல. அப்போ ஆனா ஒரு நாட்டோட கொள்கைகளை வெறும் தனிப்பட்ட கதைகளை மட்டும் வச்சு வடிவமைக்க முடியாதுங்கிறது தான். அந்த உரையாடல்ல சொல்றபடி அரசின் கவனம் அந்த ஒரு கரப்பாம்பூச்சியை மட்டும் பார்க்காம எப்படி மொத்த கிண்ணத்தையும் சுத்தமா வைக்கிறதுங்கிறதுல இருக்கு. அதாவது ஒரு ராஜு வறுமையில விழாம இருக்க ஒட்டுமொத்த அமைப்பையும் சரி செய்யணும்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. ஒட்டுமொத்த கல்வி மற்றும் சுகாதார அமைப்பை எப்படி வலுப்படுத்துறதுங்கிறது தான் அரசின் நோக்கம். சரி, அப்போ கல்வி சுகாதாரத்துல அரசு என்ன செய்யுது? இதுல ஒரு ஆச்சரியமான புள்ளி விவரம் இருக்கு. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டோட செலவையும் சேர்த்தா இந்தியா கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தன்னோட ஜிடிபில செலவு பண்ற சதவீதம் பல வளர்ந்த நாடுகளுக்கு இணையா இருக்கு. அப்படியா? ஆமா. ஆனா இப்போ அரசின் கவனம் எவ்வளவு செலவு செஞ்சோங்கிற அவுட்லேல இருந்து அதனால என்ன பலன் கிடைச்சதுங்கிற அவுட்கம்க்கு மாறியிருக்கு. ஓ, அவுட்கம். சிம்பிளா சொன்னா பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை கோடி செலவு செஞ்சோங்கிறது முக்கியம் இல்ல, அங்க படிக்கிற பையன் உண்மையிலேயே கணக்கு போட கத்துக்கிட்டானாங்கிறது தான் இப்ப முக்கியம். ஆனா பட்டப்படிப்பு முடிச்சவங்கள்ல 51% பேர் தான் வேலைக்கு தகுதியானவங்களா இருக்காங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அது கவலை அளிக்கிற விஷயம் தானே? நிச்சயமா கவலைக்குரிய விஷயம்தான். ஆனா அந்த உரையாடல் ஒரு முக்கியமான கோணத்தை காட்டுது. என்ன அது? இதே புள்ளி விவரம் 11 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 33% தான் இருந்துச்சு. ஓ, 33%? ஆமா. இப்போ அது 51% உயர்ந்திருக்கு. இதுதான் இந்தியாவின் கதை. இங்க மிகப்பெரிய சவால்களும் இருக்கு, அதே சமயம் நம்ப முடியாத வேகத்துல முன்னேற்றமும் இருக்கு. பொருளாதார நிபுணர் ஜான் ராபின்சன் சொன்ன மாதிரி இந்தியாவை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நேர்மாறானதும் உண்மையாக இருக்கும். நாம இந்த ரெண்டு பக்கத்தையும் ஒரே நேரத்துல பார்க்கணும். சரி, அப்போ இந்த முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இப்போ அரசின் கவனம் ஏன் உற்பத்தி துறை, அதாவது மேனுஃபேக்சரிங் மேல இவ்வளவு அதிகமா இருக்கு? விவசாயம் முக்கியம் இல்லையா? விவசாயம் ரொம்ப முக்கியம். அத வலது கண்ணா உற்பத்தி துறைய இடது கண் மாதிரி பார்க்கணும்னு தான் அந்த உரையாடல் சொல்லுது. ரெண்டுமே வேணும். ஆனா ஏன் இப்போ உற்பத்திக்கு இவ்ளோ அழுத்தம்? அதுக்கு ஒரு முக்கியமான வரலாற்று உண்மை இருக்கு. பொருட்களை உற்பத்தி செய்யாம எந்த நாடும் பணக்கார சக்தி வாய்ந்த நாடா ஆனதில்ல. இன்னைக்கு ஸ்விஸ் பிராங்க், ஜப்பானிய யென் எல்லாம் ஏன் இவ்ளோ வலுவா இருக்கு? ஏன்னா அந்த நாடுகள் உலகமே விரும்புகிற வாட்ச், கார் மாதிரி உயர்தர பொருட்களை உற்பத்தி பண்றாங்க. சரிதான். இனி வரப்போற உலகம் பணத்தை விட பொருளுக்கு, அதாவது மேட்டர் ஓவர் மணி முக்கியத்துவம் கொடுக்கும். மேட்டர் ஓவர் மணி, இது கேட்க நல்லா இருக்கு. இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இதோட அர்த்தம், உலகத்துல போர், நோயின்னு பிரச்சனைகள் வரும்போது உங்ககிட்ட எவ்ளோ பணம் இருக்குங்கிறத விட உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே உற்பத்தி செஞ்சுக்க முடியுமாங்கிறது தான் முக்கியம். ஓ, சுயசார்பு மாதிரி. ஆமா. ஒரு வலுவான நாணயம்ங்கிறது வெறும் நம்பர் இல்ல, அது அந்த நாட்டோட உற்பத்தி திறனோட பிரதிபலிப்பு. அதனாலதான் மேக் இன் இந்தியா மாதிரி திட்டங்களுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அது சரிதான். ஆனா உற்பத்தி துறைக்கு வெளிநாட்டு முதலீடு ரொம்ப முக்கியம். இப்போ வெளிநாட்டு நேரடி முதலீடு, அதாவது FDI குறைஞ்சிட்டு வருதுன்னு ஒரு செய்தி பரவலா பேசப்படுது. அது உண்மையா? இங்கதான் நாம புள்ளி விவரங்களை மேலோட்டமா பார்க்காம ஆழமா பார்க்கணும். மொத்தமா இந்தியாவுக்குள்ள வர்ற முதலீடு, அதாவது கிராஸ் FDI குறையலையா? இல்ல. ஆனா நிகர முதலீடு, அதாவது நெட் FDI குறைவா தெரியுது. இதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க. ஒன்னு, 1960-70கள்ல இந்தியாவுல முதலீடு செஞ்ச வெளிநாட்டு நிறுவனங்கள் இப்போ அதோட லாபத்தை அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஓ, அப்போ பழைய முதலீடுகள் லாபத்தை வெளியெடுக்கிறதால புதுசா வர்ற முதலீட்டோட கணக்கு குறைவா தெரியுதா? சரியா சொன்னீங்க. அது ஒரு வகையில முந்தைய முதலீடுகள் வெற்றி அடைஞ்சதோட அறிகுறி. சுவாரஸ்யமா இருக்கு. ரெண்டாவது காரணம் என்ன? ரெண்டாவது காரணம், அமெரிக்கா, ஐரோப்பா மாதிரி நாடுகள் இப்போ அவங்க நிறுவனங்களை எங்க நாட்டிலேயே வந்து உற்பத்தி பண்ணுங்கன்னு அழுத்தம் கொடுக்கறாங்க. இதனால உலக அளவிலேயே முதலீடுகளோட போக்கு மாறி இருக்கு. சரி.
சோ இது இந்தியாவின் மேல நம்பிக்கை குறைஞ்சதால நடக்கல, உலக சூழல் மாறினதால நடக்குது. சரி, இவ்வளவு உலகளாவிய சவால்களுக்கு நடுவுல இந்தியா உண்மையிலே ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கா? ஆமா, அந்த உரையாடல்ல சொல்ற வார்த்தைகள்ல சொன்னா இந்தியா ஒரு சாதகமான நிலையில், அதாவது ஒரு ஸ்வீட் ஸ்பாட்ல இருக்கு. ஸ்வீட் ஸ்பாட். ஆமா, இதுக்கு காரணம் கோவிட்க்கு அப்புறம் தொடர்ச்சியா 7% வளர்ச்சி, கட்டுப்படுத்தப்பட்ட பணவீக்கம், குறைக்கப்பட்ட நிதி பற்றாக்குறை. இந்த மூணையும் ஒரே நேரத்துல சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் இந்த மூணையும் ஒன்னா அடையிறது அவ்வளோ கஷ்டம்? ஏன்னா சாதாரணமா இது மூணும் ஒண்ணுக்கொன்னு எதிரானது. வேகமான வளர்ச்சி வந்தா பணவீக்கமும் அதிகமாகும். ஆமா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டி விகிதத்தை ஏத்தினா வளர்ச்சி குறையும். அதே மாதிரி நிதி பற்றாக்குறையை குறைக்க அரசு செலவுகளை குறைச்சா அதுவும் வளர்ச்சியை பாதிக்கும். சரிதான், இந்த மூணையும் ஒரு சேர, அதுவும் மத்த பெரிய நாடுகள் எல்லாம் கஷ்டப்படுற நேரத்துல இந்தியா சாதிச்சிருக்கிறது தான் இந்த ஸ்வீட் ஸ்பாட்க்கு காரணம். இது ஒரு கொள்கை ரீதியான ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்ச மாதிரி. ஓகே, நாம ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம். ஆனா இந்த வாய்ப்பை வீணாக்காம இருக்க முன்னோக்கி போக நாம என்ன செய்யணும்? இது வெறும் அரசோட வேலைதானா? நிச்சயமா இல்ல. இது அரசு, தனியார் துறை, குடிமக்கள்னு எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு. கூட்டு பொறுப்பா? ஆமா, இது ஒரு ஒப்பந்தம் இல்ல, இது ஒரு உடன்பாடிக்கை. இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒப்பந்தம், உடன்பாடிக்கை, என்ன வித்தியாசம்? ஒப்பந்தம்னா நீ இதச் செய், நான் அதச் செய்றேன்னு இருக்கும். ஆனா உடன்பாடிக்கைங்கிறது நாம எல்லாரும் சேர்ந்து இதை செய்வோம்னு சொல்றது. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. ஜப்பான்ல கூல் ஃபிஸ்னு ஒரு பிரச்சாரம் செஞ்சாங்க. கோடை காலத்துல மின்சாரத்தை சேமிக்க எல்லாரும் ஆபீஸ்ல கோட் டை போடாம ஏசியோட வெப்பநிலைய கொஞ்சம் அதிகமா வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவுல பல லட்சம் பேர் தாங்களா முன்வந்து எல்பிஜி மானியத்தை வேண்டான்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, சொன்னாங்க. இதுதான் குடிமக்களோட பங்களிப்பு. இந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சி தான் இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். அப்போ இன்னைக்கு நாம பேசுனதுல இருந்து எடுத்துட்டு வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இந்தியாவின் பொருளாதார கதைங்கிறது நாம ஒரு பாசிட்டிவ் பார்வையையோ அல்லது நெகட்டிவ் பார்வையோ தேர்ந்தெடுக்கிற விஷயம் இல்ல. அப்போ அது என்ன? இங்க மலை போல சவால்களும் இருக்கு, கடல் போல வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ரெண்டு உண்மையும் ஒரே நேரத்துல ஏத்துக்கிட்டு எப்படி முன்னோக்கி போறதுன்னு யோசிக்கிறது தான். சரி, இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. பொருளாதார வளர்ச்சிங்கிறது வெறும் நம்பர்கள் இல்ல, அது ஒரு தார்மீக கடமை, மாரல் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு அந்த ஆலோசகர் சொல்றாரு. தார்மீக கடமையா? ஆமா. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா வளர்ச்சி மட்டும்தான் கல்வி, சுகாதாரம் மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மறைமுகமா தீர்வு கொடுக்கும். அதுதான் மக்களோட கையில பணத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு மரியாதையான வாழ்க்கைய வாழ வாய்ப்பு கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சிய ஒரு தார்மீக கடமையா பார்க்க ஆரம்பிச்சா நம்ம நாட்டோட முன்னுரிமைகள் பத்தின உங்க பார்வை மாறுதா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.